ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. இந்த வீடியோவில் 50 அட்டகாசமான சூப்பரான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனலில் 3 ஃபார்மெட்டில் PDF ஃபார்மெட் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், என்னால் சமாளிக்க முடியும் சொல்லும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா சமாளிக்க முடியுங்க. சிம்பிள் தான். ஐ கேன் மேனேஜ், என்னால் சமாளிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், வருத்தப்படாத. ஏன் வருத்தப்படாத பார்த்துக்கலாம் சொல்லும் பார்த்தீங்களா. டோன்ட் ஃபீல், வருத்தப்படாதே. கவலைப்படாத. சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆன்சரை வாயை திறந்து பின்னாடியே பேசிகிட்டே வரலாம். முடிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணனா பின்னாடியே சொல்ல டைப் பண்ணிட்டே வரலாம். கவலைப்படாத அப்படின்னா டோன்ட் ஒரி, கவலைப்படாதே. பயப்படாத. சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. டோன்ட் ஃபியர். அது அப்படி அல்ல சொல்லும் பார்த்தீங்களா. அது அப்படி இல்லைங்க. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. இட் இஸ் நாட் ஸோ. அவனை பேச விடு. எப்படி சொல்லலாம்? லெட் ஹிம் டாக், அவனை பேச விடு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பத்திரமா வச்சிரு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பத்திரமாக வைத்திரு. ஒரு பொருளை ஒருத்தங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா பத்திரமா வச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சிம்பிள் தாங்க. கீப் இட் சேஃப், பத்திரமாக இதை வைத்திரு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இது உங்களுடையதா? ஒரு சாவி கீழே தொலைஞ்சிருக்கும். யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று தேடுற மாதிரி நம்ம பார்க்குறோம். டக்குன்னு அந்த சாவி எடுத்துகிட்டு இது உங்களுடையதா, இதை தான் நீங்கள் தேடுறீங்களா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. இது உங்களுடையதா அப்படின்னு அப்படி கேட்கலாம். இஸ் இட் யுவர்ஸ், இது உங்களுடையதா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? அதுக்கு நான் சொல்கிறேன், ஆமாங்க இது ஏன் இதாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆமாம், இது எங்களுடையது. எப்படி சொல்லலாம்? எஸ் இட் இஸ் ஆர்ஸ். எஸ், ஆமாம், இட் இஸ் ஆர்ஸ், இது எங்களுடையது. நெக்ஸ்ட் ஒன், நீ வந்தாயா? நேற்று நான் உன்னை பார்க்கவே இல்லையே, நீ வந்தியா கேட்போம் பார்த்தீங்களா. எப்படி கேட்கலாம்? அதை டிட் யூ கம், நீ வந்தாயா? சில பேர் என்ன தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, டிட் யூ கேம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. புரிஞ்சா? எங்கெல்லாம் நீங்கள் டூ டிட் இதெல்லாம் வச்சு கேள்வி கேட்குறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் இட் ஷுட் பி V1 தான் இருக்கணும். டிட் யூ கம் இதுதான் கரெக்டு. டிட் யூ கேம் இது தவறான ஆன்சர். புரிஞ்சா? நீ வந்தாயா அப்படின்னா டிட் யூ கம், நீ வந்தாயா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் வந்தேன். சிம்பிள் தான். நான் வந்தேன் அப்படி சொல்லுவோம். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட். ஐ கேம், நான் வந்தேன். ஐ கேம், நான் வந்தேன். இப்போ நான் நேற்று வந்தேன் அப்படின்னா ஐ கேம் எஸ்டர்டே, நான் நேற்று வந்தேன். நீ வந்தாயா? டிட் யூ கம், நான் வந்தேன். ஐ கேம். இந்த மாதிரி பேசுங்க. ஓகேங்களா. ஒரு கேள்வியை நீங்களாக கேளுங்க, அதுக்கான ஆன்சரும் நீங்களாக சொல்லுங்கள். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க, வெரி குட். இப்போ பாருங்களேன், நான் வந்தேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீ எப்போ வந்த? எப்படி சொல்லலாம்? இதை எப்படி கேட்கல? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். when did you come, நீ எப்போ வந்த? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் நேற்று வந்தேன். ஐ கேம் எஸ்டர்டே, நான் நேற்று வந்தேன். இப்போ அடுத்த ஒரு கேள்வி எழும்புது பாருங்களேன், நீ யாருடன் வந்தாய்? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. who did you come with, நீ யாருடன் வந்தாய்? ஐ கேம் வித் மகா, நான் மகாவுடன் வந்தேன். இந்த பிளாங்க்கில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் பேசி பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா இதுக்காவது உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லிடுறீங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், வேறொன்றும் இல்லை சொல்லும் பார்த்தீங்களா. வேற ஒன்றும் இல்லைங்க. எப்படி சொல்லலாம்? நத்திங் எல்ஸ், வேறொன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இது நன்றாக இருக்கிறது சொல்லும் பார்த்தீங்களா. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட் லுக்ஸ் குட், இது நன்றாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அதை என்னிடம் கொடு, அதை ஏன்ட்ட கொடு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை ஏன்ட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிவ் இட் டு மீ, அதை என்னிடம் கொடு. ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன், மறந்துடாதப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. டோன்ட் ஃபர்கெட், மறந்து விடாதே சொல்லும் பார்த்தீங்களா. என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஃபர்கெட் மீ, என்னை மறந்து விடாதே. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி நிறைய பேசலாங்க.
ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். இது போதுமா கேட்போம் பார்த்தீங்களா? இது போதுமா? இஸ் இட் எனஃப்? இஸ் இட் எனஃப்? இது போதுமா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். இது போதுங்க. சொல்லும் பார்த்தீங்களா? இது போதும். இட் இஸ் எனஃப். இட் இஸ் எனஃப். இது போதும். நெக்ஸ்ட் ஒன், நாளை வரை. சொல்லும் பார்த்தீங்களா? நாளைக்கு வரைக்கும் நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன். நாளைக்கு வரைக்கும் கடை திறந்துருக்கும். நாளைக்கு வரைக்கும் நான் ஃப்ரீயாக இருப்பேன். சொல்லும் பார்த்தீங்களா? நாளை வரை. இது எப்படி சொல்லலாம்? until tomorrow. until tomorrow. நாளை வரை. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் யார்? அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? who are they? who are they? அவர்கள் யார்? நெக்ஸ்ட் ஒன், எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு எப்படி கேட்கலாம்? at what time? at what time? எத்தனை மணிக்கு? நெக்ஸ்ட் ஒன், திரும்ப சொல்லு. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம், திரும்ப சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லுவோம்? ப்ளீஸ் ரிப்பீட். ப்ளீஸ் ரிப்பீட். திரும்ப சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், சாப்பாடு கொண்டு வா. bring the food. bring the food. நெக்ஸ்ட் ஒன், இது என் உத்தரவு. எப்படி சொல்லலாம்? இட் இஸ் மை ஆர்டர். இட் இஸ் மை ஆர்டர். நெக்ஸ்ட், எனக்கு நேரம் இல்லை. எப்படி சொல்லலாம்? எனக்கு டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் தான். ஐ ஹாவ் நோ டைம். ஐ ஹாவ் நோ டைம். எனக்கு நேரம் இல்லை. இதை நம்ம இப்படியும் சொல்லலாம். ஐ டோன்ட் ஹாவ் டைம் இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்னாலும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னாலும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். இது மிகவும் அதிகம். இது மிகவும் அதிகம். இட் இஸ் டூ மச். இட் இஸ் டூ மச். நெக்ஸ்ட் ஒன், என்ன தவறு? என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்போம் பார்த்தீங்களா? சிம்பிள் தான். வாட் இஸ் ராங்? வாட் இஸ் ராங்? நான் போகலாமா கேட்குறோம் பார்த்தீங்களா? நான் போகலாமா? ஒரு ஆலோசனை கேட்குறோம். நான் போகலாமா? ஷால் ஐ கோ? ஷால் ஐ கோ? நான் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், இது யாருடையது? எப்படி கேட்போம்? புதுசாக ஒரு கார் நிற்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். கேட்போம், இது யாருடைய கார்? இது யாருடையது கேட்போம் பார்த்தீங்களா? சிம்பிள் தான். ஹூஸ் இஸ் திஸ்? ஹூஸ் இஸ் திஸ்? இது யாருடையது? நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் இருக்கிறது. நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ். ஐ என்னிடம், ஹாவ் இருக்கிறது. ஐ ஹாவ் என்னிடம் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. எப்படி சொல்லலாம் அதை? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதுக்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னிடம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? சிம்பிள் தான். இந்த ஐக்கும் ஹாவ்க்கும் நடுவில் டோன்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். டோன்ட் அப்படிங்கிறது இங்கே நெகட்டிவாக சொல்கிறோம். ஐ டோன்ட் ஹாவ் என்னிடம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் என்னிடம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இல்லை. அவ்வளோதாங்க. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். விரைவில் வா. கம் சூன். கம் சூன். விரைவில் திரும்பி வா அப்படின்னா அப்படி சொல்லுவோம். கம் பேக் சூன். கம் பேக் சூன். எந்த தேதியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, எந்த தேதியிலன்னு கேட்போம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக கேட்போங்க. எந்த டேட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? ஆன் விச் டேட். ஆன் விச் டேட், எந்த தேதியில். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் பணம் இல்லை. எப்படி சொல்லலாம் அதை? என்கிட்ட பணம் இல்லை. சிம்பிள் தான். ஐ ஹாவ் நோ மணி. ஐ ஹாவ் நோ மணி. என்கிட்ட பணம் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம இது இப்படியும் சொல்லலாம். ஐ டோன்ட் ஹாவ் மணி இப்படியும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஐ ஹாவ் நோ மணி அப்படின்னாலும் கரெக்டு தான். ஐ டோன்ட் ஹாவ் மணி இப்படினாலும் கரெக்டு தான். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் ஒன், அது என் பொறுப்பு. அது என்னுடைய பொறுப்பு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிம்பிள் தான். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என் பொறுப்பு. நெக்ஸ்ட் ஒன், என்னை தள்ளாதே. என்னை தள்ளாதப்பா. கூட்ட நெரிசலில் சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னை தள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம்? டோன்ட் புஷ் மீ. டோன்ட் புஷ் மீ. என்ன தள்ளாதே. நெக்ஸ்ட் ஒன், விட்டு விடாதே. விட்டு விடாதே. மோட்டிவேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஒருத்தங்களை பார்த்துலாம், விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. விட்டு விடாதேன்னு எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிவ் அப். டோன்ட் கிவ் அப். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை வெறுக்கிறேன். நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் இட். ஐ ஹேட் இட். நான் அதை வெறுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நாளாக பார்க்கல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரொம்ப நாளாக பார்க்கல.
சிம்பிள் தாங்க. அடிக்கடி நம்ம பேசுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம க்ளோஸாக இருந்தவங்க கிட்டலாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. லாங் டைம் நோ சி, லாங் டைம் நோ சி. நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். ஹீ இஸ் எ சீட்டர், ஹீ இஸ் எ சீட்டர். நெக்ஸ்ட் ஒன், நீ அதை வாங்கினால், பாருங்களேன் எப்படி சொல்கிறோம், நீ அதை வாங்கினால். இஃப் யூ பை தேட், இஃப் யூ பை தேட், நான் அதை வாங்குவேன். ஐ வில் பை தேட், ஐ வில் பை தேட். இப்போ இதை ரெண்டுமே சேர்த்து பேசலாமா? நீ அதை வாங்கினால் நான் அதை வாங்குவேன். இஃப் யூ பை தேட், ஐ வில் பை தேட். புரிஞ்சா? இப்போ நம்ம கோர்வையாக சேர்த்து பேசும்போது சூப்பராக இருக்கா? இஃப் யூ பை தேட், ஐ வில் பை தேட். சிம்பிள், அந்த மாதிரி தாங்க. சிம்பிளாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், நீ அதை செய்தால் எப்படி சொல்லுவோம்? இஃப் யூ டூ தேட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் அதை செய்வேன். ஐ வில் டூ தேட். இப்போ சேர்ந்து பேசலாமா? நீ அதை செய்தால் நான் அதை செய்வேன். இஃப் யூ டூ தேட், ஐ வில் டூ தேட். ஈஸியாக இருக்கா? சிம்பிளாக இருக்கா? சூப்பருங்க, வெரி குட்ங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் இருக்கிற எல்லா சென்டென்ஸும் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்து திருப்பி உங்களை என்ன பண்ணுங்கள், எல்லா சென்டென்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே பாருங்களேன். நீ அங்கே போனால் நான் அங்கே போவேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.